இன்றைக்கி வந்து ஒரு நல்ல இன்பமான செய்தி ஒன்று கிடச்சிருக்குது. டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நடந்துட்டு இருந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு வெற்றி கிடச்சிருக்கு. யாருன்னா நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் அவங்க சொன்னாங்கல்ல, சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால் தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணிட்டார். அது வந்து வெற்றியாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதனால் போராட்டம் முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ, அடுத்த கட்ட கோரிக்கை ஒன்று இருக்குது. கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், நீட்டில் வந்து மறுசீரமைப்பு கொண்டு வரணுன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, அதை பற்றிலாம் இனிமேல் தான் என்ன ஏதுன்னு பேசி நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரி போராட்டத்தில் ஒரு பகுதி வெற்றி கிடச்சிருச்சு. ரிசைன் பண்ண சொன்னதை அந்த மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். ஸோ அதை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இது தொடர்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பல பேர் பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல பேசினது யார், என்ன சொல்ல போகிறார் பார்த்துருவோம் வாங்க. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, டெல்லியில் இப்போ வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ரிசைன் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப நல்லது. அந்த போராட்டத்திற்கு வெற்றி கிடச்சிருக்கு. ஆனால் அந்த போராட்டம் என்ன, நீட் தேர்வில் முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. நமக்கு நீட் தேர்வே பிரச்சனை தான். நீட் தேர்வில் நடந்த குளறுபடிக்கு எதிராக தான் அந்த போராட்டம். நமக்கு அதை சரி பண்ணுறதெல்லாம் இல்லை, நீட் தேர்வே வேணாங்கிறது தான் பிரச்சனையே. அதுபோக இந்த நீட் தேர்வில் ஏகப்பட்ட பிரச்சனை வேறு இருக்குது, ஊழல் வேறு இருக்குது. ஒரு நீட் தேர்வை வச்சு கோச்சிங் சென்டர்னு ஒன்று வச்சு ஏகபோகமாக காசு அடிக்கிறாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 0% ஸ்கோர் பண்ணவங்கலாம் இப்போ MBBS MDSன்னு படிச்சுட்டு இருக்காங்க. படிக்கிற மாணவர்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. உண்மையாகவே மருத்துவர்கள் ஆகக்கூடிய திறமை இருக்க மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் சொல்கிறோம் பேன் நீட்டு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இப்பொழுது சமீப செய்தி, இந்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கின்றார். இது வரவேற்கத்தக்கது. இது சில நாட்களுக்கு முன்பு செய்திருக்க வேண்டும். ஆனாலும் இதை வரவேற்கின்றோம். இதன் பிறகு மத்திய அரசு இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வது அது ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்வது, அவ்வளவுதான். ஆனால் இருக்கின்ற பிரச்சனை அப்படித்தான் இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை நீட் தேர்வில் குளறுபடி அது ஒரு சிறிய பிரச்சனை தான். நீட்டு தேர்வு ரத்து செய்ய வேண்டும், அதுதான் இந்த பிரச்சனைக்கு முழு தீர்வு. நீட்டு தேர்வு இந்தியாவிற்கு தேவையில்லாத ஒரு தேர்வு. காரணம், இது தகுதியான மருத்துவர்களை உருவாக்கவில்லை. இது முழுமையாக மருத்துவ படிப்பை வணிகமயமாக்கி கமர்ஷியலைசேஷன் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன். அதாவது இன்னைக்கு தேர்வில் இந்தியாவில் எவ்வளோ தேர்வு இருக்குது, IIT GL அப்படிலாம் இருக்குது. ஆனால் எல்லாத்திலோட அதிக கமர்ஷியலைசேஷன், பணம் சம்பாதிக்கிற தேர்வு நீட்டு தேர்வு. கோச்சிங் சென்டர்ஸ் 2 லட்சம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கும் கொள்ள அடிச்சுட்டு இருக்கிறாங்க நீட்டு தேர்வுன்னு சொல்லிட்டு. அது கோச்சிங் பயிற்சின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, கடந்த ஆண்டு 0 மார்க் எடுத்தவங்களுக்குலாம் PG MD MS அப்படிலாம் PG படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த தேர்வுக்கு ஒன்றுமே பயனே இல்லை. கிராமப்புற மாணவர்கள் படிக்க முடியல, பணம் வச்சுருந்தா தான் படிக்க முடியும். அப்படி ஒரு தேர்வு. இது இல்லாமல் கிட்டத்தட்ட 400 பிள்ளைகள் மாணவிகள் வந்து கடந்த 10 ஆண்டுகளில் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 45-50 பிள்ளைங்க வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தேர்வு தற்கொலைக்கு தூண்டுவது என்றால் அந்த தேர்வே தேவையில்லை. அதுக்கு அடுத்ததாக தொடர்ந்து பேசும்போது அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் சரி டெல்லிக்கு நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறது அங்கேயும் அப்படின்ற மாதிரி இருந்தால், தமிழ்நாட்டுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னன்னே தெரில, அமைதியாக போயிட்டுருக்குன்னா பிடிக்காது போல். இப்போ கூட மனோன்மணியம் யூனிவர்சிட்டியில் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தை 3வது தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் ஒன்று வந்திருக்கு போல். அந்த துணைவேந்தர் வந்து அனுப்பிச்சிருக்கிறார். இது பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. அவன் ஆகும்ல, தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழ்நாட்டில் 3வது இடத்துல பாடுவோன்னு சொன்னால் பிரச்சனை ஆகலை. அந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. இதை கேள்வியாக கேட்குறாங்க. அதுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள், தமிழ்நாட்டில் இருந்துன்னு எங்கள் ஊரில் இருக்கிற மொழியோட பாடலை 3வதாக பாடணும்னு சொல்கிறது குசும்பு தானே, தேவையில்லாத பிரச்சனை தானே. உங்களுக்கு தான் சர்க்குலரை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தே கொடுத்துட்டாங்களே, எந்தெந்த மாநிலத்துக்கு அந்த மாநிலத்துடைய முக்கியமான பாடலாக இருக்கோ அந்த மாநிலத்தில் முதல்ல அந்த பாடலை பாடிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணுன்னா என்ன அர்த்தம்? துணைவேந்தர்லாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். கேள்வியில் என்ன இருக்கா? இப்போ மனோன்மணி பல்கலைக்கழகத்தில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது அங்கே இருக்கிற துணைவேந்தர் ஒரு சுற்றறிக்கை, அந்த சுற்றறிக்கையில் நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்து வந்து 3வது இடத்துல தான் பாடப்படும் என்று ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருக்கின்றது. இது வன்மையாக கண்டிக்க வேண்டும். இது தமிழ்நாடு. ஆளுநர் அவருடைய அலுவலகத்திலிருந்து வந்தாலும்
தமிழ்நாடு மரபுகள் வைத்துத்தான் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இது இன்னொன்று, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு அறிவிக்கை வெளியிட்டது. அந்த அறிவிக்கைப்படி அந்தந்த மாநிலத்தில் எது முதன்மை மொழியோ எது முதன்மை பாடலோ அதை நீங்கள் அந்த நடைமுறைப்படுத்தலாம் என்று அந்த பாடலில் நீங்கள் அது ஒழிக்க வைக்கலாம் என்றெல்லாம் ஒரு அறிவிக்கை வந்திருக்கு. மத்திய உள்துறை அமைச்சர்களும் அந்த வழிகாட்டுதலில் சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி நடந்துக்கணும். அதனால் இது தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கின்ற ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன், செயலாக நான் பார்க்குறேன். அதுக்கடுத்தது இப்போது சமீபத்தில் நடந்த லாக்அப் டெத்தில் அருணாச்சலம் அப்படின்ற ஒரு இளைஞர் உயிரிழந்துட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டு பரவலாக போயிட்டுருக்கு. அவர் மருத்துவமனையில் போய்ட்டு சிகிச்சை பெறுறாரு, சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்துடுறாரு. இந்த பிரச்சனை போயிட்டுருக்கிறத பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. இது தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, என்ன ப்ராப்ளம்னே தெரில, சவுத்தில் தென் மாவட்டங்களில் எப்போவுமே இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே தான் லாக்அப் டெத்து, செல்லில் மரணம், போலீஸ் ஸ்டேஷனில் மரணம். போலீஸ்க்கு ஏன் இப்படி ஒரு இது? சோஷியல் மீடியா இருக்குது, சிசிடிவி கேமரா இருக்குது, தப்பு பண்ணால் மாட்டிக்குவோம், எல்லாம் தெரிஞ்சும் இப்படி பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன பிரச்சனை? உளவியல் ரீதியாக ஏதோ பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க மேலே ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்தால் தான் மற்றவங்க பயப்படுவாங்க. பதவியிலேருந்து சஸ்பெண்ட்லாம் கிடையாது, டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதான் இப்போ சமீபத்தில் நடந்தது. அது என்னன்னு தெரியல. அது என்ன, தென் மாவட்டம்னா அவ்வளோ மோசமான பகுதி. அது எப்போ பார்த்தாலும் தென் மாவட்டத்தில் லாக்அப் டெத்தில் இருந்து அப்புறம் செல்லில் டெத்து, போலீஸ் ஸ்டேஷனில் டெத்து, இதெல்லாம் ரொம்ப ஒரு மனநிலை ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. இது ஏன்னா இந்த காலத்துலேயுமா இப்படிலாம் இருக்குது? இது இவ்வளோ சமூக ஊடகம் காலத்தில் எல்லாமே அங்கே சிசிடிவி இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்பயும் அங்கே போய் ஏன் அந்த ஒரு மனநிலை காவல்துறையில் முதல்ல மாற்றணும். அது இல்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுத்து யார் இதுக்கு காரணமோ அவங்களுக்கு டிஸ்மிஸ் மட்டும் கிடையாது, ஜெயிலில் பிடிச்சி போடணும். 10-15 வருஷமாக தண்டனை கொடுத்தா தான் இதெல்லாம் கொஞ்சம் அடுத்தது ஒரு ரிஃபார்ம்ஸ் நிறைய நடக்கணும்.